வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். திங்கட்கிழமை காலை பொழுது 7:30 ஆகிறது. இப்போதைய நேரம் சரியாக. கொஞ்சம் 2-3 வாரங்கள் அல்லது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இருந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் இன்றைய தினம் அதாவது இருந்த ஒரு சோம்பல் தன்மை இன்றைய தினம் கொஞ்சம் மாறி ஒரு குழப்பகரமான ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நாடு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இன்னமும் எதுவும் வழமைக்கு திரும்பவில்லை. இதைதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றோம். பொதுவாக மருத்துவ அதிகாரிகளினுடைய கோரிக்கை என்பது இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த தன்மையை பொறுத்த வரைக்கும், இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் 52 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு முடக்கம், எந்த தளர்வும் இன்றிய 52 நாட்கள் தொடர்ச்சியான முடக்கம் என்பது அமுலில் இருந்தால் இதை கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை அறிவிக்க முடியும். ஆனால் இலங்கை மாதிரியான ஒரு சூழலில் அவ்வாறான ஒரு தொடர் முடக்கம் இனிமேல் தாங்க முடியாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாடு இப்போது 3 வார கால தொடர் முடக்கத்துக்கு பிறகு திரும்ப வழமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்று அதிகாலை முதல். ஆனாலும் கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. வழக்கம் போல மாகாணங்களுக்கு இடையிலான பயணம் இல்லை. மாகாணங்களுக்கு இடையில் தேவையற்ற அத்தியாவசியமற்ற காரணங்களுக்காக பயணிக்கக்கூடாது என்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. இது தவிர உள்ளூர் போக்குவரத்து சேவைகளிலும் 20% தான் பயணிக்கலாம் என்ற ஒரு விஷயமும். எனவே இவை எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நம்மிடம்தான் இருக்கின்றது என்பதுதான். அரசுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல், அது எந்த அரசாக இருந்தாலும், இவ்வாறான ஒரு தொடர் முடக்கத்தை தாங்குவது என்பது 3ஆம் உலக நாடாக இலங்கை மாதிரியான ஒரு நாட்டுக்கு தாங்கிக் கொள்ள முடியும். என்னதான் வெளியில் பெரிய படம் காட்டினாலும் அது முடியாது. எனவே நம்முடைய பாதுகாப்பு நம் கையில் இருக்கிறது. அதனூடாக நமது வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்துக் கொள்வோம். உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவோம். இப்போது நான் இருக்கக்கூடிய இந்த அறை என்பது நான் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அறை என்பதன் காரணமாக முகக்கவசம் அணியாது நான் இருக்கின்றேன். ஆனால் வீட்டிலும் சரி, வெளியில் செல்லும் போதும் சரி, உரிய முறையில் முகக்கவசத்தை அணிந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். விழித்திருப்போம், தனித்திருப்போம், வீட்டில் இருப்போம், விலகி இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த தொடர் முடக்கத்தினுடைய தளர்வை பற்றி தான் இன்றைய தினம் அநேகமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகை, வலம்புரி பத்திரிகை, உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் இந்த காலை பொழுதில் இந்த உற்சாகமான நாளுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை, இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் பயணத்தடை தளர்வு, வீட்டிலிருந்து வெளியில் செல்ல 2 மாத்திரமே அனுமதி. அருகிலேயே 2028 பேருக்கு மேலும் நேற்று கொரோனா தொற்று உறுதி என்ற ஒரு செய்தியும். கர்நாடகாவில் கைதான தமிழர்கள் இலங்கையிலிருந்து எப்படி வந்தனர்? இந்திய போலீசார் ராமேஸ்வரத்தில் விசாரணை என்ற செய்தி. முழுமையான செய்திகளை பார்க்கலாம். 12 மாவட்டங்களில் 24 பகுதிகள் தனிமைப்படுத்தல், 47 பேர் நேற்றைய தினம் மரணம் கொரோனா தொற்றில் என்ற ஒரு செய்தி. சிறிய கட்சிகளை வெளியேற்ற அரசுக்குள் சதி நடக்கின்றது, ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர குற்றச்சாட்டு. கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு. இந்த கிணற்றிலிருந்து சடலங்கள் மீட்கப்படுவது அல்லது அனாவசியமாக ஆற்றில் அடித்து சென்று மரணங்கள் நிகழ்வது என்பது, இந்த நீர் சம்பந்தப்பட்ட மரணங்கள் மிக கவலையை ஏற்படுத்துகிறது. முக்கியமான காரணம், இந்த தொடர் முடக்கத்தின் காரணமாக ஓரளவுக்கு வீதி விபத்துக்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது, 90% குறைந்திருக்கிறது. ஆனால் இயற்கை என்னவோ அடுத்த பக்கம் அதனுடைய சமநிலையை பின்பற்றுகிறதோ என்னவோ தெரியவில்லை. தற்கொலைகள், மரணங்கள், கொலைகள் அவை இந்த லாக்டவுன் பீரியடில் குறைந்ததாக தெரியவில்லை. எனவே கவனையினமாக நடக்கின்ற அனாவசிய மரணங்களையும் இதற்குள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே மிகுந்த வருத்தத்தை தருகிறது. யாழ் மாவட்டத்தில் 27 பேர் உட்பட வடக்கில் 37 பேருக்கு கொரோனா. அவசிய தேவைகளுக்கு மட்டும் பஸ், ரயிலை பயன்படுத்துங்கள், பொதுமக்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தல். வடக்கு வைத்தியசாலைகள் மத்திக்கு செல்வதை உடன் தடுத்து நிறுத்துங்கள், ஆளுநருக்கு CVK அவசர கடிதம் என்ற செய்தி. மன்னிக்கவும், இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கிறது. இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் பயணத்தடை தளர்வு, வீட்டிலிருந்து வெளியே செல்ல 2 மாத்திரமே அனுமதி. இலங்கையில் கடந்த 1 மாத காலமாக அமுலில் இருந்த முழு நேர பயணத்தடை இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் இன்று அதிகாலை 4 மணி முதல் தளர்த்தப்படுகிறது. பயணத்தடை தளர்த்தப்பட்ட பின்னர் மக்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு விதிகளை சுகாதார அமைச்சர் நேற்று மாலை வெளியிட்டது.
இன்று முதல் ஜூலை 5ஆம் திகதி வரையில் இந்த ஒழுங்கு விதிகள் அமுலில் இருக்கும் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்தனா தெரிவித்துள்ளார். இந்த ஒழுங்கு விதிகளில் சில மேல் மாகாணத்துக்கு என்று தனியாக விதிக்கப்பட்டுள்ளன. அதையும் ஞாபகப்படுத்தணும். இந்த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேலதிகமாக அவர்களுக்கென்று தனித்துவமான சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் கொழும்பில் கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த டெல்டா வகையான கோவிட் வைரஸாக கூட இருக்கலாம். அது பாரிய எச்சரிக்கை சுகாதார பிரிவினரால் இது குறித்து முன்வைக்கப்படுகிறது. எனவே இதன்படி இன்று முதல் வீட்டில் இருந்து இருவருக்கு மாத்திரமே வெளியில் செல்ல முடியும். அத்துடன் ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்களில் ஒரே நேரத்தில் 2 பயணிகளுக்கு மாத்திரமே பயணிக்க முடியும். அதே போன்று பஸ்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளில் ஆசன எண்ணிக்கையில் 50% பயணிகளையே ஏற்றிச் செல்ல முடியும். மற்றைய மாகாணங்களில் பொதுமக்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் என்றாலும் மேல் மாகாணத்தில் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு மாத்திரமே அதனை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அலுவலக ரீதியிலான கூட்டங்களை நடத்துவதற்கு மற்றைய மாகாணங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதும் மேல் மாகாணத்தில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாகாணங்களிலும் திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதி வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மணமகள் அடங்கலாக 10 பேருடன் பதிவு திருமணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மரணங்களின் போது 24 மணி நேரத்துக்குள் இறுதிக்கிரியைகளை நடத்த வேண்டும். இறுதிக்கிரியையில் 15 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படும். மேலும் விழாக்கள், வழிபாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட ஆட்கள் கூடும் அனைத்து நிகழ்வுகளும் நாடு பூராகவும் தடை செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று திரையரங்குகள், இரவு நேர களியாட்ட விடுதிகள் ஆகியனவும் ஆலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு இடங்களும் மூடப்பட்டிருக்கும் என்றும் சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக 47 பேர் மரணம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 47 பேர் உயிரிழந்தனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரச தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 20 பெண்களும் 27 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 2581 அதிகரித்துள்ளது. 12 மாவட்டங்களில் 24 பகுதிகள் தனிமைப்படுத்தல். மணிகவும் இன்று அதிகாலை 4 மணி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். அதன்படி கொழும்பு, கம்பஹா, மட்டக்களப்பு, களுத்துறை, அம்பாறை, ரத்தினபுரி, யாழ்ப்பாணம், மாத்தளை, புத்தளம், நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவிக்கிறார். இதுவேளை தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 82 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் நாளை காலை 4 மணிக்கு தனிமைப்படுத்தல் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதுபோல நாட்டில் நேற்றும் 2028 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,39,689 அதிகரித்துள்ளது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையும் 2,01,389 உயர்ந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 35,719 அதிகரித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் 27 பேர் உட்பட வடக்கில் 37 பேருக்கு கொரோனா. யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 27 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 37 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 585 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னிக்கவும், யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 555 பேருக்கு நேற்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 37 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 27 பேருக்கும், மன்னார் மாவட்டத்தில் 2 பேருக்கும், வவுனியா மாவட்டத்தில் 7 பேருக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தந்தையர் தினம். தந்தையர் தினத்திற்கு பலர் பலவிதமான வாழ்த்துக்களை ஒவ்வொரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும்
அதே தந்தையர் தினத்தில் ஒரு தந்தையினுடைய மோசமான செயல் ஒன்று பத்திரிகையிலும் சரி, நேற்றைய தினம் ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டது. திருகோணமலை கப்பல் துறை பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் சேர்க்கப்பட்ட 6 மாத சிசு ஒன்று உயிரிழந்தது. குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தந்தை மற்றும் தாயை தாக்கிய சந்தேக நபர் தனது 6 மாத சிசுவையும் வாளால் வெட்டியுள்ளார். நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் வாழ்வெட்டுக்கு இலக்கான தம்பதியினரும் சிசுவும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலன் இன்றி குழந்தை நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தது என போலீசார் தெரிவித்தனர். வெட்டுக்காயங்களுக்குள்ளான 47 வயதான பெண்ணும் 47 வயதான ஆணும் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டனர். சம்பவத்தில் பெண்ணின் கை துண்டிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது வந்து ஒரு மேல்பூச்சான ஒரு செய்தியாகத்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன என்றால், அந்த குறித்த நபருக்கு வந்து 21 வயது. இந்த வெட்டில், அதாவது வாளால் வெட்டியவருக்கு 21 வயது. அண்டரேஜ் திருமணம் என்று சொல்லக்கூடிய குறை வயது திருமணம். அந்த 6 மாத குழந்தையினுடைய அந்த தாய்க்கு வந்து 15 வயது. ஒரு சின்ன ஒரு தகராறு காரணமாக தன்னுடைய மாமியின் கையையும் வெட்டி இருக்கிறார். பிறகு அந்த குழந்தையையும் வெட்டி கொண்டிருக்கிறார். வெறுமனே 21 வயது. போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த மாதிரியான சமூக அவலங்களும் இன்னொரு பக்கம் தொடர்கிறது. அவசிய தேவைகளுக்கு மட்டும் பஸ், ரயிலை பயன்படுத்துங்கள். பொதுமக்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தல். மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான பேருந்துகளையும் புகையிரதங்களையும் மாத்திரம் இன்று சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர் திலீப் அமுனுகம, அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பொதுமக்களை அவற்றை பயன்படுத்துமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதும் போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை 4 மணி முதல் புதன்கிழமை இரவு 10 மணி முதல் மாகாணங்களிற்குள் பேருந்துகளை, புகையிரதங்களையும் இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். மருத்துவமனைகளிற்கும் மருந்தகங்களிற்கும் செல்வதற்கும், அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும், சந்தைகளில் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கும் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு. வவுனியா மாவட்டம் புளியங்குளம் பரசங்குளம் பகுதியில் கிணற்றிலிருந்து 26 வயதான இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் நேற்று மாலை அவரது வீட்டு கிணற்றில் சடலமாக மிதந்தமை கண்டறியப்பட்டது. சடலம் அயலவர்களால் மீட்கப்பட்டு சட்ட வைத்திய பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறிய கட்சிகளை வெளியேற்ற அரசுக்குள் சதி நடக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் தயாசிறி குற்றச்சாட்டு. அரசாங்கத்துக்குள் சதி ஒன்று இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாசிறி ஜெயசேகர நேற்று தெரிவித்திருக்கின்றார். பொதுஜன பெரமுன அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவு அளித்த கட்சிகளை அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சதியை இடம்பெறுகிறது எனவும் அவர் குறிப்பிடுகிறார். பொதுஜன பெரமுன அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளித்த சிறிய கட்சிகளின் தலைவர்களில் சிலரை அமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்காகவே இந்த சதி முயற்சி இடம்பெறுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் விலையை உயர்த்துவது என்ற முடிவு அமைச்சர் உதய கம்மன் பிளவினால் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, அது அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கு வைத்தியசாலைகள் மத்திக்கு செல்வதை உடன் தடுத்து நிறுத்துங்கள். ஆளுநருக்கு சிவிகே அவசர கடிதம். வடக்கு மாகாண சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட பொது வைத்தியசாலைகள் மத்திய சுகாதார அமைச்சின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு செல்வதற்கான தீர்மானத்தை மீளாய்வுக்கு உட்படுத்தி நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வடமாகாண அவைத்தலைவர் தெரிவித்திருக்கிறார். கடிதம் மூலமாக, ஒரு நீண்ட கடிதம். வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸுக்கு வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் இவ்வாறு அவசர கடிதத்தை எழுதியிருந்தார். வடக்கு மாகாண சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைகள் மத்திய சுகாதார அமைச்சின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு செல்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஊடக செய்திகள் மூலம் அறியப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பான எமது ஆட்சேபனையையும் அதிருப்தியையும் தெரிவிப்பதோடு இது மாகாண சபைகளுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மீறுவதாக அமைகிறது என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த விடயத்தில் இந்த நாட்டின் அரசியலமைப்பின் படி மாகாண சபைகள் நியதி சட்டம் இயற்ற அதிகாரமளிக்கும் 9வது அட்டவணையின் நிரல் ஐயின்
11க்கு 1 பந்தியின் பின்வரும் ஏற்பாடுகளுக்கு தங்கள் அவதானத்தை கோர விரும்புகிறேன். போதனா வைத்தியசாலைகளும் விசேட நோக்கங்களுக்காக தாபிக்கப்பட்ட மருத்துவமனைகளும் தவிர பொது மருத்துவமனைகளையும் கிராம மருத்துவமனைகளையும் மகப்பேற்று மருத்துவமனைகளையும் மருந்தகங்களையும் தாபித்தலும் பேணுதலும், இதன்படி போதனா வைத்தியசாலைகள் மற்றும் விசேட நோக்கங்களுக்கான வைத்தியசாலைகள் தவிர்ந்த ஏனைய வைத்தியசாலைகள் யாவும் மாகாண சபைகளின் நிர்வாகத்திற்கு உட்பட்டவையாகும். இந்த ஏற்பாட்டின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு அமைய வடக்கு மாகாண சபையானது அதன் 12/1/2016 திகதிய அமர்வில் நிறைவேற்றிய 2015 ஆண்டின் 1ஆம் இலக்க சுகாதார சேவைகள் நியதி சட்டம் 8/2/2016 திகதி ஆளுநரின் சம்மதம் கிடைக்கப்பெற்று சட்டமாக அமுலில் உள்ளது. இந்த நியதி சட்டத்தின் பிரிவு 3 கீழான அட்டவணையை ஐயின்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைகள் வடமாகாண சபையின் மாவட்ட பொது வைத்தியசாலைகளாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டம் இதில் உள்ளடக்கப்படாத காரணம் இம்மாவட்டத்தில் போதனா வைத்தியசாலை ஏற்கனவே இயங்கி வந்தமையே. இந்த நிலையில் மேற்குறிப்பிடப்பட்ட மாவட்ட பொது வைத்தியசாலை எதையும் மாகாண சபையிடமிருந்து மத்திய சுகாதார அமைச்சு கையேற்பது அரசமைப்புக்கும் மாகாண சபையின் நியதி சட்டத்திற்கும் முரண் ஆனதாகும். இந்த மாவட்ட வைத்தியசாலைகளின் சேவைகளிலும் வசதிகளிலும் குறைபாடுகள் காணப்படுவதாலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்படுவதாயின் அதற்கான தீர்வு இவைகள் மத்தியமயப்படுத்துவது அல்ல, அக்குறைபாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மாகாண நிர்வாகம் ஊடாக மேற்கொள்வதே பொருத்தமானதாகும். நிர்வாகம் மத்திய சுகாதார அமைச்சின் கீழோ அல்லது மாகாண சபை நிர்வாகத்தின் கீழோ இருந்தாலும் அநேகமாக அதே ஆளணியினரே செயற்படுவர் என்பது தெளிவு. ஏனெனில் வைத்தியத்துறை சார்ந்த சகல அதிகாரிகளும் மத்திய சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்படுவதுடன் அவர்களது ஒழுங்கு கட்டுப்பாடும் அதன் இடமே உள்ளது. உண்மையாக இவ்வைத்தியசாலைகளுக்கு தேவையான உட்கட்டுமானம், மேம்படுத்தலும் பொருத்தமான நிபுணத்துவ வைத்தியர்களுமே இவற்றை நிறைவேற்றுவதற்கான போதிய நிதியை மாகாண நிர்வாகத்திற்கு வழங்குவதன் மூலம் சகல குறைபாடுகளும் நிவர்த்திக்கப்படலாம் என்பதே எமது நிலைப்பாடாகும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். மாகாண நிறைவேற்று அதிகாரியாக உள்ள சிரேஷ்ட நிர்வாகியாகிய தாங்கள் இவற்றின் மேம்படுத்தலுக்கான நிதியை மாகாண சபை நிர்வாகத்திற்கு வழங்கினால் இனங்காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்திக்கும் ஆற்றல் தங்களுக்கு உண்டு என்பதை உயர்மட்டத்திற்கு சுட்டிக்காட்டி இந்த முடிவை மீளாய்வுக்கு உட்படுத்தி நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களை அன்புடன் வேண்டுகிறேன் என்றும் பெற்றுள்ளார். இளநாடு பத்திரிகையில் முற்பக்க செய்திகளின் நிறைவாக கர்நாடகாவில் கைதான தமிழர்கள் இலங்கையிலிருந்து எப்படி வந்தனர்? இந்திய போலீசார் ராமேஸ்வரத்தில் விசாரணை. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கனடா செல்வதற்காக இந்தியாவிற்குள் ஊடுருவிய போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூரில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர்கள் மீதான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கைதானவர்களில் 4 பேர் நேற்று ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள வேதாளை கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். தமிழகத்திற்குள் ஊடுருவிய இலங்கை தமிழர்களுக்கு வேதாளை பகுதியில் தங்க அடைக்கலம் கொடுத்தவர் தலைமறைவானதால் அவர் குறித்தும் மங்களூர் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 34 தமிழர்களும் புத்தளம் பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக படகு ஒன்றில் கனடா செல்வதற்காக கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழகத்தை நோக்கி புறப்பட்டதாக விசாரணைகளின் போது தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் மறுநாள் அதிகாலை ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள வேதாளை கடற்கரை பகுதியில் வந்து சேர்ந்தனர். பின்னர் அங்கிருந்து மங்களூருக்கு தரை வழியாக சென்றிருந்த போதே கைது செய்யப்பட்டனர். கடல் வழியாக கனடாவுக்கு செல்வதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேரை ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள வேதாளை கடற்கரைக்கு அழைத்து வந்த மங்களூரைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட தனிப்படை இலங்கையிலிருந்து எப்படி கடற்கரையில் வந்து இறங்கினார்கள், அங்கிருந்து எங்கு தங்கியிருந்தனர் என்பது குறித்து அவர்களை சம்பவ இடங்களுக்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பெற்றுக்கொண்டனர். இன்று தொடக்கம் திறக்கப்படுகிறது பொருளாதார மத்திய நிலையம். விசுவமடுவில் திருடி வந்த சிறுவர்கள் 4 கைது. இலங்கைக்கு $20 கோடி கடன் தொகை வழங்கும் சீனா. ஆளும் கட்சியை சேர்ந்த 60 பேர் ரணிலுடன் கைகோர்க்கக்கூடும். ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் ஆதரவு வழங்க மாட்டார்கள் என்று நளின் கருத்து. ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய மாட்டார்கள், அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டார்கள். எனினும் ஆளும் கட்சி பக்கம் உள்ள 60 பேர் ரணிலுடன் இணையக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைந்தது.
தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள். இன்று அதிகாலை 4 மணி முதல் பயண கட்டுப்பாடுகள் 3 நாட்களுக்கு தளர்வு. மீண்டும் 23ஆம் திகதி இரவு 10 மணி முதல் 25ஆம் திகதி அதிகாலை 4 வரை அமலில் இருக்கும். வீட்டிலிருந்து இருவர் மட்டுமே வெளியில் செல்ல முடியும். புதிய சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார அமைச்சால் வெளியீடு. வவுனியாவில் கிணற்றிலிருந்து குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பயண கட்டுப்பாடுகளை இனி தொடர முடியாது. ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே. பருத்தித்துறை கடற்பரப்பில் 12 பேர் கைது. 47 பேர் மரணம் கோவிட்டால் நேற்றும். 2800 பேருக்கு தொற்று. யாழில் 27 பேர் உட்பட வடக்கில் 37 பேருக்கு கொரோனா தொற்று மற்றும் கடும் நிபந்தனைகளுடன் மதுச்சாலைகளை இன்று திறப்பு. டெல்டா வைரஸ் பரவுகின்ற நிலையில் நாட்டை திறப்பது ஆபத்தானது. தொற்றுநோய் தடுப்பு பிரிவு எச்சரிக்கை. கோவிட்-19 வைரஸ்களில் மிகவும் அச்சுறுத்தலான டெல்டா வைரஸ் பரவுகின்ற நிலையில் நாடு திறக்கப்படுகின்றது என்ற செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. உடுவிலில் 7 வீடுகள் உடைத்து திருட்டு, 3 பேர் கைது என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பயண கட்டுப்பாடுகளை இனி தொடர முடியாது. ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே. நாட்டில் கோவிட்-19 நோய் தொற்று ஆபத்து இதுவரை குறையவில்லை என்றும் தினமும் நாட்டில் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்றும் கோவிட்-19 ஒழிப்பு ராஜாங்க அமைச்சர் மருத்துவர் வல்லுநர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருந்தார். இன்று முதல் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்த அரசு எடுத்த முடிவு குறித்து அவர் நேற்று தனது கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பல சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதிக்க முடியாது. தினசரி தெரிவிக்கப்படும் கோவிட்-19 இறப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க பல வாரங்கள் ஆகும். மேலும் இலங்கையில் கோவிட்-19 நோய் தொற்றின் ஆபத்து குறையவில்லை. கொரோனா வைரஸிலிருந்து தங்கள் குடும்பங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாடு முறையாக திறக்கப்படும். சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் மருத்துவ வல்லுநர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்திருந்தார். டெல்டா வைரஸ் பரவுகின்றது. இந்த நிலையில் நாட்டை திறப்பது ஆபத்தானது. தொற்றுநோய் தடுப்பு பிரிவு எச்சரிக்கிறது. கோவிட்-19 வைரஸ்களில் மிகவும் அச்சுறுத்தலான டெல்டா வைரஸ் பரவுகின்ற நிலையில் நாடு திறக்கப்படுகின்றது. ஏனைய வைரஸ் தொற்றுகளை விட டெல்டா மோசமான வைரஸ் என்ற காரணத்தினால் மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை என தொற்றுநோய் தடுப்பு பிரிவு உடற்கூற்று மருத்துவ நிபுணர் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்திருந்தார். நாட்டில் கோவிட் 4ஆம் அலையொன்று உருவாக இதுவே பிரதான காரணமாகவும் அமையலாம் எனவும் அவர் கூறினார். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் பரவலுக்கு மத்தியில் இன்று நாடு திறக்கப்படுகின்ற நிலையில் இதன் பாரதூரம் குறித்து வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். நாடு பாதுகாப்பான சூழலில் இல்லை. இதற்கு முன்னர் இருந்த நிலையை விட மோசமான அச்சுறுத்தல் நிலையொன்றில் நாம் உள்ளோம் என்பதை சகலரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். டெல்டா வைரஸ் பரவலானது ஏனைய கோவிட்-19 வைரஸ் தொற்றுகளை விட மோசமானது. இதன் தாக்கங்கள் மோசமானதாக அமையும். இவ்வாறான நிலையில் நாட்டை கட்டுப்பாடுகள் இன்றி திறப்பது ஏன் என்ற கேள்வி எம் மத்தியில் உள்ளது. மக்களின் நெருக்கடி நிலைமைகளை நாம் உணர்கின்றோம். ஆனால் அதனை விடவும் மோசமான உயிராபத்து காணப்படுகின்றது. நாட்டில் இதற்கு முன்னர் 3 அலைகள் உருவாக மக்களின் அனாவசிய செயற்பாடுகளே காரணமாகும். இப்போது நாடு திறக்கப்படுகின்ற நிலையில் நாட்டில் கோவிட் 4ஆம் அலையொன்று இது காரணமாக அமையலாம். எனவே நாட்டை முடக்குவதை இப்போது எடுக்கும் சரியான தீர்மானமாக இருக்கும் என்றே நாம் கருதுகின்றோம். எனவே இப்போது நாம் கடுமையான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியாக வேண்டும். மக்கள் எப்போதுமே சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவே மக்களுக்கு இருக்கும் பாதுகாப்பாகும் எனவும் அவர் கூறியிருந்தார். கடும் நிபந்தனைகளுடன் மதுச்சாலைகள் இன்று திறப்பு. நாடு முழுவதும் பயணத்தடை இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சில்லறை விற்பனை உரிமம் FL4 மற்றும் பீர் -ALE ஸ்டவுட் வைன் உரிமம் பெற்ற விற்பனை நிலையங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு இணங்க திறக்கப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. உடுவிலில் 7 வீடுகள் உடைத்து திருட்டு 3 பேர் கைது. உடுவிலில் மருத்துவர் உட்பட அரச உத்தியோகத்தர்களின் வீடுகளை உடைத்து திருடிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், வீட்டு தளபாடங்கள் உள்ளிட்ட பெருமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மூளாய் மற்றும் அளவட்டியைச் சேர்ந்த மூவரே நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். அரசு உத்தியோகத்தர்கள் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு செல்லும் வேளையில் கடந்த சில நாட்களாக பட்டப்பகலில் வீடுடைத்து திருட்டுக்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு 7 வீடுகள் உடைத்து திருட்டு போனமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் கூறினர். யாழ்ப்பாண பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகரின் கீழான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரை இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வலம்புரி பத்திரிகை இவை தவிர இன்னும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இருண்ட யுகத்தை நோக்கி நாட்டின் பொருளாதாரம், ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. இலங்கையின் தேசிய பொருளாதாரம் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி செல்கின்றது. ஜிஎஸ்பி போன்ற சலுகைகள் இல்லாமல் போனால் பூஜ்ய நிலைக்கு இலங்கை தள்ளப்படும். எனவே அரசாங்கம், உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புகளை பெற்று பொருளாதார பின்னடைவுகளில் இருந்து மீண்டெழ கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். சமூக ஆர்வலர்களுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இணையவழியுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாலோசனையை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான காரணம் குறித்து பலரும் என்னிடம் வினவுகின்றனர். பாராளுமன்றத்திற்கு செல்ல நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று பலராலும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. நாட்டில் கோவிட் வைரஸ் பரவல் காணப்படுகின்றது. எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. நாம் நினைத்ததை விட அதிகளவானோர் உயிரிழந்துள்ளனர். சில சந்தர்ப்பங்களில் நாளொன்றில் 100 மரணங்களுக்கும் பதிவாகியுள்ளன. நாம் தெரிந்து கொண்டுள்ள எண்ணிக்கைக்கும் அப்பால் தெரியாமல் கோவிட் தொற்றுக்கு உள்ளான பலர் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். எனது பிரதான நோக்கம் இதுவேயாகும். அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் காணப்பட்ட புகழ் இவ்வளவு விரைவாக வீழ்ச்சியடைந்தமையை இதற்கு முன் நான் பார்த்ததில்லை. அரசாங்கம் இவ்வாறு அதன் புகழை இழந்துள்ள போதிலும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி இதுவரையில் அதற்கான மாற்று வழியொன்றை பரிந்துரைக்கவில்லை. இது மிகவும் அபாயமான நிலைமையாகும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாடு எவ்வாறு முன்னேற முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மக்களை துன்புறுத்திய இராணுவத்தினர் கடமையிலிருந்து இடைநீக்கம் என்ற செய்தி. ஏராவூரில் நடந்த சம்பவம். சம்பந்தனுடன் மீண்டும் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி தரப்பு. ஜனாதிபதி கோட்டாபயவிற்கும் சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பினருக்கும் இடையில் கடந்த புதன்கிழமை சந்திப்பு நடைபெறுவதற்கு ஏற்பாடாகி இருந்த போதும் அது ஈற்றில் பிரிதொரு தினத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக கூறி ஜனாதிபதி தரப்பால் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை காலையில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளர் ஒருவர் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு சம்பந்தனுடன் உரையாடியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரிதொரு தினத்தில் சந்திப்பை நடத்துவதற்கே எண்ணம் கொண்டிருப்பதாகவும் அதற்கான திகதியை விரைவில் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் முதலாவது சந்திப்பு தவிர்க்க முடியாத காரணங்களால் இடம்பெறவில்லை என்றும் அதனையிட்டு எதிர்மறையாக கருத வேண்டாம் என்றும் குறித்த இணைப்பாளர் சம்பந்தனை கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய காலை பொழுதினுடைய செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்க்கலாம். டெல்டாவுக்காக முடக்க முடியாது, பொறுப்பின்றி மக்கள் நடந்தால் இந்தியாவின் நிலை தானாம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை சிவப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை. கொரோனா 2028 பேர் நேற்றைய தினமும் தொற்று உறுதி. வடக்கில் 43, சாவு 47 மொத்தமாக இலங்கையில். மது விற்பனை நிலையங்கள் இன்று திறக்க அனுமதி. பயண கட்டுப்பாடு இன்று முதல் தளர்வு. மீண்டும் புதன் இரவு அமுல், வெள்ளிக்காலை மீளத்து தளர்வு என்ற செய்தி. நாட்டை திறப்பதால் டெல்டா தீவிரமாகும், சுகாதார சேவை முற்றிலும் திறனிழக்கும், அரச மருத்துவர்கள் மீண்டும் எச்சரிக்கை. ஜெனீவா இன்று இலங்கை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட்டமைப்பின் முடிவு நாளை, இரா சம்பந்தன் தெரிவிப்பு. வடக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவைகள் ஈபோசா தனியார் அறிவிப்பு. வர்த்தக நிலையங்கள் திறக்கும், சந்தைகள் இயங்கும். 7 வீடுகளில் திருட்டு, குழு ஒன்று சிக்கியது. நம்பிக்கையில்லா பிரேரணை, மதில் மேல் பூனையாக முஸ்லிம் எம்பிக்கள். மருத்துவர்கள் மற்றும் டெல்டாவுக்காக முடக்க முடியாது, பொறுப்பின்றி மக்கள் நடந்தால் இந்தியாவின் நிலைதான் என்ற செய்தி. மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் வேண்டுகோளின்படி டெல்டா கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக நாட்டை தொடர்ந்து முடக்கி வைத்திருக்க முடியாது. நாடு தழுவிய பயண கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்பட்டாலும் மக்கள் பொறுப்பின்றி நடந்தால் இந்தியாவின் நிலைமைதான் இங்கும் ஏற்படும். இவ்வாறு கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் டெல்டா கொரோனா வைரஸ் ஏற்படுத்தும் கொடூர தாக்கங்களை நாள்தோறும் அறிகின்றோம். எனவே
மக்கள் அனைவரும் சுகாதார விதிமுறைகளை தவறாது கடைபிடிக்க வேண்டும். டெல்டா வைரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தெமட்டகொடை என்ற பிரதேசத்தில் ஒரு பகுதியில் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை நாம் எடுத்துள்ளோம். ஆனால் அந்த வைரஸ் நாடு முழுவதும் பரவினால் பேரழிவு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். மக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்தால் அந்த பேரழிவை தடுக்கலாம். அதை விடுத்து முழு நாட்டையும் தொடர்ந்து முடக்கி வைத்திருக்க முடியாது. அன்றாடம் வேலை செய்யும் மக்களை பட்டினியால் சாகடிக்கவும் முடியாது என்றும் தெரிவித்தார். நாட்டை திறப்பதால் டெல்டா தீவிரமாகும். மிக வேகமாக பரவக்கூடியதும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுமான டெல்டா வைரஸ் இலங்கையில் சமூக மட்டத்திலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டை திறப்பதானது பெரும் ஆபத்தானது. இதனால் தொற்றாளர்கள் அதிகரித்து சுகாதார சேவையை முற்றிலும் தனது பாரம்பரிய பராமரிப்பு திறனை இழக்கும் நிலைமையும் ஏற்படலாம். இவ்வாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமடைந்து வரும் கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்தும் நோக்கில் மே 21ஆம் தேதி நாடு தழுவிய பயண கட்டுப்பாட்டை அறிவித்து அரசு எடுத்த முடிவை நாங்கள் பெரிதும் பாராட்டுகின்றோம். இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் குறைந்தளவு மக்கள் நடமாட்டம் மற்றும் அலுவலகங்களில் அதிகளவு ஆட்கள் ஒன்று கூடாமையால் தீவிர தொற்று பரவல் மற்றும் அதிக உயிரிழப்புகள் உள்ளிட்ட துன்பங்கள் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டன என நம்புகின்றோம். சுகாதார சேவைத்துறை முழுமையாக செயலிழக்கும் அபாயத்தையும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை மூலம் தடுக்க முடிந்தது. தொற்று நிலையை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் ஜூன் 28ஆம் தேதி வரை சமூக முடக்கலை நடைமுறைப்படுத்துமாறு ஜூன் 11ஆம் தேதி இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எழுதிய கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் ஜூன் 21ஆம் தேதி பயணத்தடை, அதாவது இன்று பயணத்தடை நீக்கப்படும். இதையடுத்து ஜூன் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை வரை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை நாங்கள் மிகுந்த அக்கறையுடனும் ஏமாற்றத்துடனும் கவனிக்கின்றோம். இதுதான் முக்கியமானது. என்ன மூலோபாய கொள்கை அடிப்படையில் கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன என்று எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. நாட்டில் தற்போது தினசரி 2000க்கும் மேற்பட்ட தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றனர். ஒவ்வொரு நாளும் 50 மற்றும் அதற்கு மேற்பட்ட கொரோனா உயிரிழப்புகள் பதிவாகின்றன. அத்துடன் தொற்றுநோய் நெருக்கடியை மேலும் சிக்கலாக்கக்கூடிய டெல்டா திரிபு வைரஸ் சமூகத்தில் பரவலாக இருப்பதற்கான ஆதாரங்களும் உள்ளன. இந்த திரிபு தற்போது ஆதிக்கம் செலுத்தும் ஏனைய வைரஸ்களை விட 50% அதிவேகமாக பரவக்கூடியது. இந்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு கூட கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஆபத்தானது. இது மக்களின் கட்டுப்பாடற்ற ஒன்று கூடல்களுக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் புதிய ஆபத்தான டெல்டா திரிபு வைரஸ் விரைவாக பரவி ஆபத்தான வகையில் அதிகரிக்கும் என நாங்கள் கருதுகின்றோம். இதன் மூலம் தொற்று நோய் முன்னெப்போதும் இல்லாதவாறு அதிகரித்து அதிகளவு இறப்புகளுக்கு வழிவகுக்கும். அத்துடன் நாட்டின் சுகாதார சேவைத்துறை முற்றிலும் தனது பராமரிப்பு திறனை இழக்கும் ஆபத்தும் ஏற்படும். கட்டுப்பாடுகளை தளர்த்துவது என முடிவு செய்யப்பட்டாலும் மாவட்ட அளவில் சரியாக தரவுகளை அடிப்படையாக கொண்டு கட்டம் கட்டமாக மிக கவனமாக அதனை செய்ய வேண்டும். கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்துவதற்கான மூலோபாய கொள்கையை உருவாக்கும் பணியில் இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஈடுபட்டுள்ளது. இந்த வாரத்திற்குள் அந்த மூலோபாய திட்டம் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில் தற்போதைய முக்கியமான தருணத்தில் சமூக முடக்கல் நடவடிக்கையை நீக்காமல் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில நாட்களுக்கு கூட கட்டுப்பாடுகளை தளர்த்துவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நிலவிய மோசமான நெருக்கடி நிலைமைக்கு மீண்டும் எங்களை இட்டுச் செல்லும். இதன் மூலம் கடந்த 3 வாரங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பயண கட்டுப்பாட்டால் கிடைத்த நன்மைகளையும் இழக்க நேரிடும் என்று அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட்டமைப்பின் முடிவு நாளை இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். எரிபொருள் விலையேற்றத்தை மையமாக வைத்து அமைச்சர் கமன் பிலாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பது என்பது தொடர்பாக நாளை இடம்பெறும் நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே முடிவு செய்யப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். எரிபொருட்களின் விலைகளை திடீரென அதிகரித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையிலான அரசின் தீர்மானத்தை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். அரசின் இந்த முடிவு நாட்டு மக்களை மேலும் கஷ்டப்படுத்தும் செயலாகும். இந்த நிலையில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வலுச்சக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வருகின்றது. இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமானால் அந்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்குமா இல்லையா என்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவே தீர்மானிக்கும். இந்த பிரேரணையை ஆதரிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை எம்மிடம் கேட்டுக்கொண்டது.
அவர்களுக்கும் நாம் மேற்படி பதிலையை கூறினோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை. உதயன் பத்திரிகையினுடைய மேலதிக செய்திகளை பார்க்கலாம். இந்த உதயகமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணை மதில் மேல் பூனையாக முஸ்லிம் எம்பிக்கள். அமைச்சர் அரசமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவு வழங்கிய எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிராக முன்வைக்கப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்ற அந்த கேள்வியுடன் செய்தி செல்கிறது 17ஆம் பக்கத்துக்கு. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன பங்காளி கட்சிகளாக அங்கம் வகிக்கின்றன. எனினும் 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஹக்கீம் மற்றும் ரிஷாத் ஆகியோரை தவிர மேற்படி கட்சிகளின் முஸ்லிம் எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இந்த நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு உட்பட 10 விடயங்களை அடிப்படையாக கொண்டு வலுசக்தி அமைச்சர் கம்மன் பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது. இந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்க முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மக்கள் காங்கிரஸ் ஆகியவை தீர்மானித்துள்ளன. எனினும் மேற்படி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தகைய முடிவை எடுப்பார்கள் என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. சிலவேளை பிரேரணையை எதிர்த்து வாக்களிக்காவிட்டாலும் கூட நடுநிலை வகிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. கம்மன் பிளவுக்கு கட்சியில் முஸ்லிம் விரோத போக்கை கடைபிடித்து வருபவர்கள் இருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு இருந்து வருவதால் பிரேரணையை ஆதரித்து வாக்களிக்க கூடும் எனவும் சிலர் தெரிவித்துள்ளனர். ஜெனீவா இன்று இலங்கை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 47வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. ஜூலை 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மேற்படி கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகி மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெற்றிருந்தது. கொரோனா வைரஸ் பரவலால் இணையமூடாக மாநாடு நடைபெற்றது. இம்முறையும் அவ்வாறே இடம்பெறவுள்ளது. 46வது கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு ஆதரவாக 24 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்தன. இந்தியா, ஜப்பான் உட்பட 14 நாடுகள் நடுநிலை வகித்தன. இலங்கையின் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் விவகாரங்கள் தொடர்பால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்ட 6வது தீர்மானம் இதுவாகும். மேற்படி தீர்மானத்தை இலங்கை நிராகரித்திருந்தாலும் இலங்கையால் சில உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தன. அவை நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் இம்முறை ஆராயப்படலாம். அதேவேளை சில அரச சார்பற்ற அமைப்புகளாலும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளாலும் மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்விவகாரம் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது என ராஜதந்திர வட்டாரத்தில் இருந்து அறிய முடிகிறது. வடக்கில் மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவைகள், இ-போசா, தனியார் அறிவிப்பு, வர்த்தக நிலையங்கள் திறக்கும், சந்தைகள் இயங்கும், தொடர் முடக்கம் இன்று தளர்த்தப்படும் நிலையில் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே வடக்கில் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் போக்குவரத்து சங்கங்களும் தெரிவித்துள்ளன. அதேபோன்று வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தைகள் வழமை போன்று செயற்படும் எனவும் மாவட்டத்துக்குள்ளேயே இலங்கை போக்குவரத்து சபையின் சேவை நடவடிக்கைகள் நடைபெறும். அத்தியாவசிய சேவைகளுக்குரிய சேவைகளே நடாத்தப்படும். யாழ்ப்பாணத்திலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு அலுவலர்கள் கோரிக்கை முன்வைத்தால் அந்த மாவட்டங்களுக்குரிய சேவைகள் நடாத்தப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் எஸ். குணபால செல்வன் உதயன் பத்திரிகைக்கு தெரிவித்தார். அத்தியாவசிய தேவைக்கான சேவையை நடாத்தவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 20% தனியார் பேருந்துகளையே சேவையில் ஈடுபடுத்துமாறு பணித்துள்ளனர். மேலும் ஆசன எண்ணிக்கைக்கு அமைவாக பயணிகள் ஏற்றப்படுவர். மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று யாழ்ப்பாண மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர்
போவண்ணா கெங்காதரன் தெரிவித்தார். வர்த்தக நிலையங்கள் வழமை போன்று செயல்படும், சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பொருட்கொள்வனவில் மக்கள் ஈடுபட முடியும் என்று யாழ்ப்பாண வர்த்தக சங்க தலைவர் இ ஜெயசேகரன் தெரிவித்தார். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட சந்தைகள் வழமை போன்று செயற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தைகளை திறக்க அனுமதிக்க வேண்டாம் என்ற எந்த ஒரு அறிவித்தல்களும் உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு கிடைக்கவில்லை. இதனால் சந்தைகள் வழமை போன்று செயற்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன என்றும் அறிய முடிகின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். நாட்டை திறப்பது ஆபத்து, உடனடியாக மூட கோரிக்கை, இலங்கை மருத்துவ சங்கம் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் என்ற ஒரு செய்தி. 12 மாவட்டங்களில் 24 பகுதிகள் முடக்கம், கோத்தாவை வாழ்த்தி சீனா ஜனாதிபதி கடிதம். நேற்று வரையான 7 நாட்களில் 16,134 பேருக்கு கொரோனா. திருமண நிகழ்வுகளுக்கு தடை, மரணச்சடங்கில் 15 பேருக்கு அனுமதி. கடுமையான சுகாதார ஒழுங்கு விதிகள், கடுமையாக கண்காணிக்கப்படுகின்றது. பயணக்கட்டுப்பாடு மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் பஸ் சேவைகள். நாட்டில் மேலும் 47 கொரோனா மரணங்கள். மக்களை மண்டியிட வைத்த இராணுவத்தினர் இடைநீக்கம். மாவட்ட வைத்தியசாலைகளை மத்தி ஏற்பது அரசியலமைப்புக்கு மீறலே, வடமாகாண சபை அவைத்தலைவர் CVK விளக்கம். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு PCR பரிசோதனை இயந்திரம் விரைவில் வழங்க சுகாதார அமைச்சு ஏற்பாடு. இலங்கையில் சீன கடற்படைக்கு புதிய துறைமுக திட்டங்கள், இந்தியாவின் நலனிற்கு ஆபத்தானது, இந்திய கடற்படை துணை தளபதி தெரிவித்தார் என்ற செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 32 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபரால் 9 வழக்குகள். இலங்கை $580 மில்லியன் ஒரு மாதத்தில் இழக்கும் அபாயம், GSP நீக்கப்பட்டால் நெருக்கடி ஏற்படும் என்ற செய்தி. என்னைய பத்திரிகைகளில் விடுபட்ட செய்திகளாக பார்த்தோம் என்றால், மக்களை மண்டியிட வைத்த இராணுவத்தினர் இடைநீக்கம். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் பயணக்கட்டுப்பாட்டை மீறி நடமாடியவர்கள் வீதியில் மண்டியிட வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தினர் கடமையில் இருந்து உடனடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பகுதி இராணுவ பொறுப்பதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். மக்களை இராணுவம் வீதியில் மண்டியிட வைத்த சம்பவத்தின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து இது குறித்து உடனடி விசாரணை தொடங்கப்பட்டது. விசாரணைகள் முடிந்ததும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலைக்கு PCR பரிசோதனை இயந்திரம் விரைவில் வழங்க சுகாதார அமைச்சு ஏற்பாடு. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான PCR இயந்திரத்தை வழங்க சுகாதார அமைச்சு முன்வந்துள்ளது. அத்துடன் இதற்கு தேவையான ஏனைய வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் PCR இயந்திரத்தை நிறுவுவதற்கான வசதிகள் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ளதா என ஆராயும் நோக்கில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், ஆய்வுக்கூட சேவைகள் வைத்திய கலாநிதி சுதத் தர்மரட்ன நேற்று வவுனியா வந்து வைத்தியசாலையில் ஆய்வு செய்தார். வைத்தியசாலையின் இடங்கள், வசதிகள் என்பவற்றினை வவுனியா மாவட்ட வைத்தியசாலைகள் பணிப்பாளர் கலைநாதன் ராகுலன் காண்பித்ததுடன் PCR இயந்திரம் இன்மையினால் சுகாதார பிரிவினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் எடுத்துரைத்திருந்தார். வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 2 PCR இயந்திரங்கள் உள்ள நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு 1 PCR இயந்திரத்தை வழங்குமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையிலேயே PCR இயந்திரத்தை வழங்க சுகாதார அமைச்சு முன்வந்துள்ளது. இலங்கையில் சீன கடற்படைக்கு புதிய துறைமுக திட்டங்கள், இந்தியாவின் நலனுக்கு ஆபத்தானது, இந்திய கடற்படை துணை தளபதி. இலங்கையில் சீன கடற்படைக்கு புதிய துறைமுக திட்டங்கள் கிடைப்பது பிராந்தியத்தில் இந்தியாவின் நலன்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ள இந்திய கடற்படை துணை தளபதி வைஸ் அட்மிரல் G. அசோக் குமார், இந்த நடவடிக்கைகள் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீன கடற்படை புதிய துறைமுக திட்டங்களை பெறுவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை இந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கின்றதா என்ற கேள்விக்கு ஆம், முழு பிராந்தியத்தையும் கண்காணிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், இந்தியாவின் கடல்சார் எல்லைகளை பாதுகாப்பதற்கு இந்திய கடற்படை சிறந்த முறையில் தயாராக உள்ளது. எங்களுக்கு எவரும் எந்த விதத்திலும் ஆச்சரியத்தை அளிக்க முடியாது. இலங்கையில் சீனா கடற்படை துறைமுக திட்டங்களை பெறுவது
ஆபத்தானதா இல்லையா என்பதை ஆய்வு செய்ய முயன்றீர்கள் என்றால் அது கடினமான விடயம். இந்த பிராந்தியத்தில் புதியவர் ஒருவர் அதிகளவு ஆர்வத்தை காண்பிக்க தொடங்கினால் அது எங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். இதனை உன்னிப்பாக நாங்கள் கண்காணிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். கடந்த வருடம் இந்தியாவின் வடபகுதி கடற்பகுதி மூலமாக ஆச்சரியமளித்தது போல தென்பகுதி ஊடாக ஆச்சரியமளிக்க முடியுமா என்ற கேள்விக்கு மும்பை ஹோட்டல் தாக்குதலுக்கு பின்னர் கடல் பாதுகாப்பு தொடர்பில் இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கடற்பகுதியில் நாங்கள் ஆச்சரியமடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 32 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபரால் 9 வழக்குகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்பான 32 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபரினால் 9 வழக்குகள் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 9 சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 8 சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவாக அதற்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட 17 சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. மேற்படி விசாரணைகளில் 9 சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட 32 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபரினால் கெகாலை, கண்டி, குருநாகல், புத்தளம் மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களில் 9 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 8 சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சட்டமா அதிகாரிகள், குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு அதிகாரிகள் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவாக வழக்கு தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேற்படி பேச்சுவார்த்தைகளில் வெளியிடப்பட்ட மேலும் தகவல்கள் மற்றும் விசாரணைகளில் வெளிவந்த தகவல்கள் தொடர்பில் தொடர்ந்தும் குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு மூலம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை $580 மில்லியன் ஒரு மாதத்தில் இழக்கும் அபாயம். ஜிஎஸ்பி நீக்கப்பட்டால் நெருக்கடி ஏற்படும். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் ஜூன் 10 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து 1 வருட காலத்திற்குள் ஜிஎஸ்பி சலுகைகள் வாபஸ் பெறப்பட வேண்டியிருப்பதால் இலங்கை அதன் போட்டித்தன்மையை இழப்பதுடன் $580 மில்லியன் பெறுமதியான அதன் ஏற்றுமதியும் அபாயத்திற்கு உள்ளாகும் சாத்தியம் காணப்படுகிறது. ஜிஎஸ்பி முன்னுரிமை சலுகைகளை ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து இலங்கை இழந்தால் ஆடைத்துறைத்துறையில் $580 மில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதியை இழக்க நேரிடும் என்று இணைந்த ஆடை சங்க மன்றத்தின் JAF பொதுச் செயலாளர் தூலி கூரே பிசினஸ் டைம்ஸிடம் தெரிவித்துள்ளார். கப்பல் கட்டணம் தீர்வைகள் என மொத்த செலவில் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகையில் இது சுமார் 10% அதிகரிக்கும் போது இலங்கை ஏனைய நாடுகளுடன் போட்டியிட முடியாது. அதனால் வர்த்தகத்தில் முழுமையானதையும் இழக்க நேரிடும் என்றும் அவர் விளக்கினார். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் நேரடியாக இலங்கை அரசாங்கத்துடன் செயற்படவிருப்பதாக குறிப்பிட்ட அவர் 2010 ஆண்டில் ஜிஎஸ்பி சலுகைகளை நாடு இழந்த போது இலங்கைக்கு நேர்ந்திருந்தது போன்று அதே நிலைமையா என்பது பற்றி நிச்சயமற்ற நிலை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வர்த்தக சலுகைகளை இலங்கை 2017 மீண்டும் பெற்றுக்கொண்டிருந்தது. இந்த சலுகைகளை வாபஸ் பெறுவது செயற்படுத்தப்பட்டதால் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே ஒரு அறிக்கையில் வெளியிடப்பட்டிருப்பதனால் அது நடக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக சலுகைகள் தொடர்பாக இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய துறைகள் ஆடைகள், மீன், ரப்பர் மற்றும் மட்பாண்டங்கள் என்பனவையாகும். பிரிட்டன் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை $1.198 பில்லியன் பெறுமதியானவற்றை ஏற்றுமதி செய்கிறது. இதில் $586 மில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதிக்கு ஜிஎஸ்பி சலுகை உள்ளடங்கும், அதாவது பூஜ்ஜிய தீர்வையாகும். இதேவேளை இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பதில் தூதர் தர்ஸ்டன் ஃபாக்ரபிரட் இந்த வாரம் பிசினஸ் டைம்ஸுக்கு மின்னஞ்சல் மூலம் அளித்த பேட்டியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பியை கண்காணிப்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இது ஐரோப்பிய பாராளுமன்றம் மற்றும் ஐரோப்பிய பேரவைக்கு ஐரோப்பிய ஆணைக்குழுவினால் 2022 ஆண்டின்
தொடக்கத்தில் ஒரு முறையான அறிக்கையிடுவதற்கு திட்டமிடப்பட்ட நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி நீள்கிறது. இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.